அதனால இது உடைஞ்சு போன கண்ணாடியை ஒரு பசை வச்சு ஒட்டிக்கிட்டாங்க. அந்த பசை வச்சு ஒட்டின கண்ணாடி தூக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க. அந்த கண்ணாடியில முகம் பார்த்தா எப்படிங்கண்ணா இருக்கும்? இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை திமுக எம்பி கனிமொழி மற்றும் காங்கிரஸ் கட்சியை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். ஃபண்ட் இல்லைங்கிறாங்க, அதை பற்றி நான் போக விரும்பலைங்கன்னா, ஒரு ஆட்சி டிஎம்கே இருக்கு, யாருக்கு ஃபண்டு கொடுக்குறாங்க அதெல்லாம் நான் அதை பற்றி நான் பேச விரும்பலைங்கன்னா ஏதோ ஒரு டீலை போட்டுக்கிட்டாங்க. அதனால இது உடைஞ்சு போன கண்ணாடியை ஒரு பசை வச்சு ஒட்டிக்கிட்டாங்க. அந்த பசை வச்சு ஒட்டின கண்ணாடி தூக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க. அந்த கண்ணாடியில் முகம் பார்த்தா எப்படிங்கண்ணா இருக்கும்? அதனால கனிமொழி அவர்கள் சிறப்பா இருக்கு. ஒரு காங்கிரஸினுடைய மாநில தலைவர் எப்படின்னா, ஒரு கட்சியிலிருந்து ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு காங்கிரஸினுடைய தமிழகத்தினுடைய மாநில தலைவர் சுத்திட்டு இருக்காரு. ஏங்க உங்க கட்சிக்கு எதிராக ஒருத்தர் பண்ணாரு, உங்க கட்சிக்கு எதிராக திரு விஜய் அவர்களை போய் சந்திச்சு ஆக்ஷன் எடுத்தீங்களா? டெல்லிக்கு எழுதிட்டேன், இதுதான் தமிழ்நாட்டுக்கு வேண்டாம். ஒரு சஸ்பெண்ட் பண்றது கூட டெல்லிக்கு போகணுமா? ஒரு சஸ்பெண்ட் பண்றது கூட அது மல்லிகார்ஜுன கார்கே அவங்க பார்க்கணுமா? அப்படி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை தான் நாங்கள் அடிமை கட்சின்னு சொல்றோம். எதுக்கு அடிமை கட்சினா, ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டனை கூட சஸ்பெண்ட் பண்ண முடியல, அதுக்கும் டெல்லிக்கு போகணும்னா என்ன கூட்டணி வச்சிருக்காங்க? எப்படி அந்த கூட்டணி விளங்கும்? எப்படி அந்த கூட்டணி ஜெயிக்கும்? எப்படி அந்த கூட்டணிக்கு மக்கள் ஓட்டு போட போறாங்க? ஆனால் நிச்சயமாக அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், கெட் அவுட்னு சொல்லட்டும், கெட்டுன்னு சொல்லட்டும், இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி கெட்டுன்னு தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.